அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோல மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறுமை நாளின் 30 சிறிய அடையாளங்கள். குடிசைகள் கோபுரமாகும். அன்றைய மனிதன் பெரும்பாலும் குடிசைகளிலேயே வாழ்ந்தான். பணம் படைத்தவர்கள் ஓட்டு வீட்டில் வசித்தனர். உயரமாக அடுக்குமாடி கட்டிடங்களை எழுப்பும் மூலப்பொருட்கள் அன்று கண்டுபிடிக்கவில்லை. இன்று நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்குமாடிகளில் வசிக்கின்றனர். இதையும் யுகமுடிவு நாளின் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். விபச்சாரமும் மது பழக்கமும். யுகமுடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மகளின் தயவில் தாய். பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். பாலைவனம் சோலைவனமாகும். அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல் ஆகும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்று ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி பெருமை அடிப்பது யுகமுடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். நெருக்கமான கடை வீதிகள். கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் நியாய தீர்ப்பு நாளின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளமாகும் என்று கூறியுள்ளார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். உயிரற்ற பொருட்கள் பேசுவது. விலங்கினங்கள் மனிதனிடம் பேசும் வரையிலும் தோல் சட்டையும் செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் வரையிலும் யுகமுடிவு நாள் ஏற்படாது என்று கூறியுள்ளார்கள். பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல். தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்று கூறியுள்ளார்கள். தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுதல். முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சலாம் கூறுவது நபி வழி. தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பள்ளிவாசலை பாதைகளாக பயன்படுத்துதல். பள்ளிவாசல்களை பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சாவதற்கு ஆசைப்படுதல். இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனை போல் செத்திருக்க கூடாதா என்று கூறாதவரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இறை தூதர் என வாதிடும் பொய்யர்கள். ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தம்மை இறை தூதர் என்று வாதிடும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்றும் கூறியுள்ளார்கள். யூதர்களுடன் மாபெரும் யுத்தம். யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுகமுடிவு நாள் வராது. அந்த யுத்தத்தின் போது முஸ்லிமே, இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்திருக்கிறான் என்று பாறைகள் கூறும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். காபா ஆலயம் சேதப்படுத்தப்படுதல். காபா ஆலயம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் கால்கள் சிறுத்த அபிசீனியர்கள் அதை சேதப்படுத்துவார்கள் என்றும் கூறியுள்ளார்கள். யூப்ரட்டிஸ் நதியில் தங்க புதையல். யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்கள். கஹ்தான் இன மன்னரின் ஆட்சி. யமன் நாட்டு கஹ்தான் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் தமது கைத்தடியால் மக்களை ஓட்டிச் செல்லும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். செல்வம் பெருகும்.
செல்வம் பெருகும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்றும் கூறியுள்ளார்கள். தர்மத்தை வாங்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஒருவர் தனது தர்மத்தை எடுத்துக்கொண்டு சென்று இன்னொருவருக்கு கொடுப்பார். நேற்று கொடுத்திருந்தால் நான் வாங்கி இருப்பேன், இன்று எனக்கு தேவையில்லை என்று அந்த மனிதன் கூறிவிடுவான் என்றும் கூறியுள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம். என்னுடைய மரணம் ஏற்பட்டு விட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று கூறியுள்ளார்கள். பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல். வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு. தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதும் அப்பொறுப்புகளில் அவர்கள் நாணயமின்றி நடந்து கொள்வதும் அந்த நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாகும். நாணயம் பாழாக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள். புதிய வகை நோய். புதிய வகை நோய் வந்து அதிகமானோர் மரணம் அடைவார்கள். ஆடுகளுக்கு வருகிற ஒரு வகை நோயை போன்று கொள்ளை நோய் ஒன்று வந்து உங்களை பிடிக்கும். அதனால் ஏராளமானவர்கள் இறந்து போய் விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹலால் ஹராம். தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் இனி வரும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். எண்ணி பார்க்காது வாரி வழங்கும் மன்னர். கடைசி காலத்தில் ஒரு ஆட்சியாளர் தோன்றுவார். அவர் எண்ணி பார்க்காமல் செல்வத்தை வாரி வழங்குவார் என்றும் கூறியுள்ளார்கள். பைத்துல் முகத்தஸ். இறுதி நாளின் அடையாளம் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார்கள். இதுல இருக்கிற சில அடையாளங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. யுக முடிவு நாள் ஏற்படுவதற்குள் நம் தவறுகளை திருத்திக் கொள்வோம், அதிகமான நன்மைகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.